பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கத்னாவின் சட்டம். கத்னா செய்வது ஆண்களுக்கு சுன்னத் முஅக்கதாவாகும். பேசாதீங்கம்மா. மேலும் இஸ்லாமின் அடையாளமாகும். தேவையில்லாமல் கத்னா செய்யாமல் இருப்பது சரியானதல்ல. பிறந்த 7ஆம் நாள் கத்னா செய்வது முஸ்தஹபாகும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யப்பட வேண்டும். வயது அதிகமாக சிரமம் ஏற்படும். அதிகபட்சம் பருவ வயதை அடைவதற்கு முன்பாவது செய்துவிட வேண்டும். சட்டம். ஒரு மனிதர் பெரிய வயதில் முஸ்லிமானார் அல்லது ஒரு சிறுவன் வாலிபன் ஆகிவிட்டான். இவர்களுக்கு இதுவரை கத்னா செய்யப்படவில்லை. மேலும் அனுபவமிக்க ஒரு முஸ்லீம் மருத்துவர் இவர்களுக்கு கத்னா செய்தால் தாங்க மாட்டார்கள் என்று கூறினால் கத்னா செய்ய வேண்டிய அவசியமில்லை. இது இப்படி இருந்தாதான். ஆனால் யாருமே அப்படிலாம் கிடையாது. தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்கும். ஸோ அதனால கத்னா செய்வது முக்கியமான ஒரு சுன்னத். எந்த அளவுக்கு அப்படின்னா, முதல் முறையாக கத்னா செஞ்சவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய தோன்றத்திலிருந்து இப்போ வரைக்குமே அந்த சுன்னத் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஹதீஸில் வந்திருக்கு, ஒரு நிமிஷம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், விருத்த சேதனம் செய்வது, மர்ம உறுப்பின் முடியை களைந்திட சவர கத்தியை உபயோகிப்பது, அக்குள் முடிகளை அகற்றுவது, நகங்களை வெட்டி கொள்வது, மீசையை கத்தரித்துக் கொள்வது ஆகிய இந்த 5 விஷயங்களும் இயற்கை மரபுகளில் அடங்கும். இயற்கை மரபுகளில் அடங்கும்னா இயற்கையா அது 5யுமே ஒரு மனிதன் செய்தே ஆக வேண்டும். இதுல என்னன்னா, நம்ம எப்படி நகம் வளர்ந்துருச்சுன்னா நம்மளுடைய சின்ன பிள்ளைங்களுக்கு நகம் வளருதே அப்படின்ட்டு எப்படி வெட்டுறோமோ அதே போல கத்னா செய்வதையும் அதை இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்கிறத சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது அந்த மர்ம உறுப்பில் தேவையில்லாத தோள்கள் அதிகமாகுமா. எப்படி நம்ம நகத்தை வெட்டாமல் இருந்தால் நகம் வளர்ந்துட்டே நம்மளுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்துமோ அதே போல் அந்த மர்ம உறுப்பில், ஆண்களுடைய மர்ம உறுப்பில் தேவையில்லாத தோள்களை சீக்கிரம் எவ்வளவு நீக்க முடியுமோ அதுக்கு பேர் தான் கத்னா. புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் கத்னா. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்போ வரைக்குமே, இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம போயிருந்தோமா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் பிள்ளைங்களுக்கு நிறைய செய்கிறாங்க. சரியா? இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கிறணும். இந்த 5 விஷயத்த ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதே போல் நகம் வெட்டுறதுக்கு யாருமே விழா வைக்க மாட்டோம். ஒரு விஷயம், நகம் வெட்டுறதுக்கு எப்படி நம்ம அதிகமாக செலவிட மாட்டோமோ அதே போலத்தான் கத்னா செய்வதும் அதற்கு ஈக்குவலான. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் இது எல்லாத்தையும் ஒன்று போல சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. கத்னா செய்யறதுக்கு மட்டும் தனியாக சொல்லலை. நகம் வெட்டுறது, முடிகளை களைவது, மீசையை கத்தரிப்பது, கத்னா செய்வது, இது எல்லாமே இயற்கை மரபில் உள்ளது. இது எல்லாமே சமமான ஒன்றுதான். அதனால இதுக்கான எந்த ஒரு இதுவுமே என்ன செய்யக்கூடாது, வீண் விரயங்கள்ல இருந்து தவிர்த்து பிதஅத்தான விஷயங்கள்ல அன்னைக்கு போய் நம்ம ஃபாத்திஹா ஓதி ஹசரத்மார்களை கூப்பிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை என்ன செய்யக்கூடாது. முடிந்த அளவு எந்த அளவுக்கு சில விஷயங்களை மறைத்து செய்யணுமோ அதே போலதான் ஒரு பெண் பிள்ளை பருவமடைந்திருந்தாலும் சரி அதை முடிந்தளவு என்ன செய்யணும், சுருக்கமான முறையில் மறைத்து உறவுகளுக்கு, முக்கியமான உறவுகளுக்கு தெரியப்படுத்திட்டு என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இதில் இந்த கத்னா செய்கிறதுல 7ஆவது நாள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு சீக்கிரமாக செய்ய முடியுமோ, அதுவும் பருவம் அடையக்கூடிய வயதுக்கு முன்னால் வரைக்கும் செய்கிறது சிறந்தது. சரியா? அதுக்கப்புறம்னா ரொம்ப வலிகளும் கூட, ரொம்ப வேதனைகளும் என்ன செய்யும், அதிகமாகும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லப்படுறாங்க. சரி, ஓகே சார்.